வணக்கம் மகளே. நம்ம சோளம் கொஞ்சம் விதைச்சலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜாடெல்லாம் பாய்ச்சி இதுக்கு மேலே இந்த சோளத்தை நல்லா ஓட்டி ஓரளவுக்கு பதத்தெல்லாம் பண்ணி ஓரம் கழித்து ஓரம் மண்ணெல்லாம் வெட்டி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா வெண்டைக்காடு நடுவில் களை எடுத்துருந்தோம். அதனால் வண்டி பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே எடுத்துகிட்டு போய் நம்ம விட்டுட்டு ஒரு சால் ஃபுல்லாக ஓட்டிட்டு அடுத்து சோளம் இறக்க வேண்டியது தான். வாங்க வீடியோக்குள்ளே போக வேண்டியது தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய ஷார்ட்ஸும் அப்புறம் அப்பப்போ போடக்கூடிய லென்த் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறமா தான் வண்டியை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வெண்டைக்காடு ஓட்டக்குள்ளே குலவு மாட்டி போட்டிருந்தோம், கீழே இறக்கி போட்டிருந்தோம். இப்போ சமமான இடத்துல ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி போடணும். எதனால் அப்படி ஏற்றி போடுறோம் இறக்கி போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆழம் போகக்கூடாது அப்படின்னா குலவை மேலே ஏற்றி போடணும். அதே ஆழம் போகணும் அப்படின்னா குலவை இறக்கி போடணும். அப்படி ஏற்றி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மிஷினோட வெயிட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்கும். அப்படிங்கக்குள்ளே பேலன்ஸாக வெட்டிட்டு போகும். அதே இறக்கி போட்ட அப்படின்னா வெயிட்டு ஃபுல்லாமே ஒரே ஒரு கலப்பைக்கு மட்டும் கீழே கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெயிட்டு நல்லா ஆழம் போய் அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த ஒரு நெட்டு மட்டும் கீழே நம்ம களியமாட்டில் பாதி விரைக்கலாம். இதை பாத்தி போட்டோம் போனால் நம்மளுக்கு ஒரு 7லேருந்து 8 பாட்டி கிடைக்கும். அதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் அளவுக்கு தீனி கிடைக்கும் மாட்டுக்கு. அப்புறம் ஆடி மாதம் நெருங்க போகுது. அப்புறம் மழைலாம் பெஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் பாதி விரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பாதி மட்டும் விரைச்சி விட வேண்டியதான். அப்புறம் சோளத்தை கொஞ்சம் விரைச்சி விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மழை எடுத்துகிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொட்டாட்டர் விட்டு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம பவர் டில்லர் விட்டு 2-3 சால் ஓட்டி வச்சுருந்தோம். அப்புறம் மழை கொஞ்சம் பெஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே மேலேயும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நடவு செய்கிறதுக்கு உழவு ஓட்டிலாம் வேலையை பார்த்துட வேண்டியது தான். நம்ம உழவு ஓட்ட பார்த்திங்கன்னா பின்னாடி மண் தூள் ஏதோ இருக்குதா என்னன்னு சொல்லி காக்கா தொலைவி போட்டி அதே தின்னுட்டுருக்கு. இதே மாதிரி தான் நம்ம மக்காச்சோளமோ இல்லை சோளமோ விளைச்சோமோ இதே மாதிரி பின்னாடி பொறுக்கும். அது பொறுக்காமல் இருக்க தோசைனா உழவு கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் கம்மியாக இருந்தால் உடனே தண்ணி விட்டுறோம். அப்புறம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் முளைச்சி வரத்துக்குள்ளே அந்த சோளத்தெல்லாம் காப்பாற்றுறது பெரிய பிரச்சனை இருக்கும். சோளம் கூட பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது மக்காச்சோளமோ இல்லை வேறு ஏதாவது கடலக்கொட்டையோ போட்டிருந்தா அந்த அனத்தான் அணில் இதோட தொல்லைக்கெல்லாம் சுத்தமாக தாங்கும்போது முக்கியமாக மயில் அதை சாப்பிட்டு போகணுன்னு கூட கம்மி விட்டுடலாம். அது சாப்பிட்டு போகிறதுன்னு பேரில் பக்கத்தால் இருக்கிற செடி முளப்பு முட்டி வர்றது எல்லாத்தையும் உடச்சி விட்டு போயிடுது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஒரு வழியாக ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சிட்டோம். அப்புறமே இல்லைன்னா ஒரு சோளத்தை எடுத்து வந்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்படி நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வாக்கில் விரைச்சிட்டு போக வேண்டியது தான். விரைச்சிட்டு போயிட்டு அப்புறம் இன்னொரு சார் ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் மெதுவாக பாறை போட்டு தண்ணி கட்டிகிட்டே வந்துட வேண்டியது தான். அப்படியே தண்ணி கட்டிகிட்டே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா முட்டி சோளம்லாம் வந்துடும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சாட்சியில் பார்க்க வேண்டியது தான். அப்புறம் இன்னும் வேறு என்ன நம்மளுக்கு அதான் இந்த சோளம் விளைச்சி இருந்துச்சு அப்படின்னா மழை வந்துடுச்சு அப்படின்னா ஒரு மழை 1.5 மழை வந்துச்சுன்னா மேலே மேல் வெயில ஓட்டி போட்டு சொட்டு நீர் பைப்பு இழுத்து நம்ம வெண்டை விதை ஊன வேண்டியது தான். வெண்டை விதை மேலே மேல் காட்டில் என்ன விதை வச்சோமோ அதே விதை தான் கீழேயும் விதைக்க போகிறோம். அது மழை வந்ததுக்கப்புறம் அந்த காட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ், எவ்வளோ கேப்பில் வெண்டை விதை விதைக்க போகிறோம், அதில் என்ன ரகம் ஊன்றோம், இப்படி ஊன்றோம், அதில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிஃப்ரென்சேஷன்லாம் இருக்குது, எவ்வளோ சொட்டு நீர் கேப்புக்கு ஒரு விதை இருக்குது, என்ன அதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக போடலாம் அந்த மழை ஓல ஓடுறப்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா தான் இப்போதைக்கு காட்டில் மாட்டுக்கு தீனி இருக்குது. அப்புறம் தீனி இப்போ கொஞ்சம் விரைச்சிட்டோம். அடுத்து வெண்டைக்காய் இப்போ வந்துட்டுருக்கு. அடுத்த பேட்சுக்கு வெண்டைக்காய் ரெடி பண்ணணும்.